நீங்கள் மேலே பார்க்குற வீடியோ ஏதோ இஎம்ஐயோ ஏதோ லோனோ இல்லை ஏதோ கடன் சம்திங் ஏதோ வாங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு சரியாக கட்ட முடியாத காரணத்தினால அவங்க இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இவங்க எப்படிங்க மனசாட்சி இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு எப்படிங்க இருக்காங்க எனக்கு புரியலைங்க. அதாவது இப்போ ஒரு ஆள் பெர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்தா செக்ஷன் 66E படி அவன் மேலே ஒரு 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் 2 லட்சம் அபதாரமும் கட்ட ஆகணுங்க. கண்டிப்பாக இந்த ஆள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணுங்க. இப்போ நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி லோன் கொடுத்தவன் காசு கொடுத்தவன் வந்து கேட்குறான், அப்போ ஏன்னா அவங்களுக்கும் அந்த வேலை தான் பார்க்குறாங்க, அதனால் டார்கெட் இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலுமே நீங்கள் கட்ட முடிஞ்ச ஆட்களுக்கு கொடுக்கலாமேங்க. ஏங்க எல்லாருக்குமே லோன் எல்லாருக்குமே கொடுத்து அவங்கள ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளுறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. சரி, அவங்களால கட்ட முடியல, கொஞ்சம் டைம் ஏதாவது கண்டிப்பாக இங்கே கொடுத்துருப்பீங்க. நான் உங்கள் மேலேயும் குத்த சொல்லலை. ஏன்னா இப்போ எப்படி வாங்குறவங்க மேலே வாங்கின மாதிரி கட்டணும், அவங்க மேலேயும் மிஸ்டேக் இருக்குது தான். பட் உங்களுக்கு வீடியோ எடுக்க யாருங்க பெர்மிஷன் கொடுத்தா? இதை அப்லோட் பண்ண யாருங்க உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? இல்லை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த நபர் மீது வழக்கு பதிவுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன்.